ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்த அந்த இனிப்பான செய்தி நீ நினைப்பது போல் வரும். நீ காத்திருக்க தேவையில்லை. உடனே நடைபெறப் போகிறது. உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும். என் சத்தம் உன் மனதில் ஒலித்தால் இப்போதே என்னை நோக்கிப் பார். என் விழிகள் உன்னோடு பேசும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இதே உணர்வுடன் இரு. இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாயிருக்கும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்துக் கொண்டுதான் வருகின்றேன். என் பிள்ளை, உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்றாக செய்வேன். சற்று பொறுமையாக இரு. என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் எப்படி இருப்பேன்? குழப்பங்கள் வருவது என்று நல்லதுதான். குழப்பமான சூழல் உன்னை நெருங்குகிறது என்றால் அதற்கான விஷயங்களில் உனக்கு தெளிவு பிறக்கப் போகிறது என்று அர்த்தம். தெளிவு இல்லாமல் இருக்கும் விஷயங்கள் தெளிவு பெறவும், ஒரு விஷயம் நடைபெறப் போகிறது என்பதை வழிமுறைப்படுத்தி செயல்பட எப்படி, எவ்வாறு, எப்போது என அனைத்திற்கும் விடையாய் அமைவது. இத்தனை கேள்விகள் இல்லாமல் உன் மனதை நம்பிக்கை என்பவற்றை உன் மனதில் நிரப்பினால் நிச்சயம் உன் குழப்பங்கள் உன்னை அழுத்தும் பாரமாயிருக்காது. வாழ்வில் புது நிகழ்வுகள் நடைபெறும். பயப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்ற பொறுமையுடன் நம்பிக்கையாய் காத்திரு. நீ எதிர்பார்த்த அந்த இனிப்பான செய்தி உன்னை வந்து சேரும். விரைவில் வரும். இது என் சத்திய வாக்கு. உன் வீட்டை நோக்கி இனி அதிர்ஷ்ட காற்று வீசும். உன் வீடு விழாக்கோலம் பூணும். உன் வீட்டில் செல்வ மழை பொழியும். சாயை கும்பிட்டும் துன்பங்கள் தொடர்கிறதே என்ற கவலை வேண்டாம். நீ சற்றும் எதிர்பாராத அற்புதம் நிகழத்தான் போகிறது பார். நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். உன் சாய் உன்னுடன் இருக்கும்போது கடுகளவும் கலங்காதே. உன்னை எவரிடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த நேரத்திலும் கைவிடவே மாட்டேன் பிள்ளையே. நீ ஜெயிக்க போகிறாய். எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்து விலக நினைக்காதே. உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன். நல்லதே தான் நடக்கும் உனக்கு. உனது துன்பம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன். உன் வாழ்க்கைக்கான எல்லா மகிழ்ச்சியான நாட்கள் நெருங்கிவிட்டது பிள்ளையே. சந்தோஷமாக இரு. உன் எண்ணங்களில் நன்மை வைத்தால் நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் நன்மையாகவே முடியும். நம்பிக்கையின்றி மனம் ஒப்பாமல் நீ செய்யும் செயல் எதுவாயினும் அது நிறைவேறுவது கடினம்தான். தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ நம்ப மறுக்கிறாய். ஆனால் அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி? எனது பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விட்டு விடுவேனா? நான் இருக்கிறேன். உன் கையை நான் விடமாட்டேன். நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். உலக அனுபவங்களை எடுத்துப்பார். இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பார்கள். அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்றச் சொல்கிறேன். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினம் ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். என்னை மீறி எதுவும் நடக்காது. உன் நிழலாக என்றும் உனக்காக நான் இருக்கிறேன். நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய். இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியம் இல்லாமல் நானே வந்து உன் வேலையை முடித்து தரப்போகிறேன். உன்னுடன் வரும் காலங்கள் நான் இருப்பதற்காக வந்திருக்கிறேன். உனது வாயிற்கதவை திறந்து என்னை அழைத்துக்கொள். இனி வசந்த காலம் உனக்கு. உன் மீது நிஜமான அன்பு கொண்டவன் நான். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என்று முழுமையாக நம்பு. நீ தனியாக இருக்கின்றேன் என்று மட்டும் கருதாதே. உன் சோகம் கவலை அப்படி யோசிக்க வைக்கும். அதை தாண்டி வெளியில் வா. நீ நிச்சயம் ஒரு சரித்திரம் படைப்பாய். அதற்கான நேரம்தான் வந்துவிட்டது என்கின்றேன். எல்லா விஷயங்களையும் ரகசியமாகவே செய்து தருவேன். யாருடைய கண்களில் கண்ணீர் துளிகள் கசிந்து உருகி ஓடுகின்றனவோ அவர்கள் ஆத்மார்த்தமாக வேண்டுகிறார்கள். மற்றவர்கள் அந்த அவசியத்தில் இல்லை என்பதால் மேம்போக்காக வேண்டுகிறார்கள்.
எந்த வெள்ளம் புரண்டு வருகிறதோ அந்த வெள்ளம் வழிகளை உண்டாக்கிறது. எங்கே நீர்வரத்து இல்லையோ அங்கே வழிகள் உண்டாவதில்லை. இதுதான் கண்ணீருடன் வேண்டுகிற வேண்டுதலுக்கும் கடமைக்காக வேண்டுகிற வேண்டுதலுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். என்னை வணங்குவதற்காக பூஜை புனஸ்காரங்கள் செய்வதையும் பிறர் பாராட்ட நடந்து கொள்வதையும் தவிர்த்துவிடு. நான் இதை விரும்புவதில்லை. வெளிப்படையான ஆடம்பர வழிபாட்டுக்கு நான் முக்கியத்துவம் தருவதில்லை. ஆத்மார்த்தமாக இதயத்திற்குள் என்னை குடியேற்றி அங்கே என்னை வைத்து வழிபடு. அப்போது உன் மனதும் செயலும் யாருக்கும் தெரியாது. அனைத்தும் ரகசியமாக இருப்பதால் நானும் எல்லா விஷயங்களையும் ரகசியமாக விரைந்து செய்து தருவேன். நீ என்னை சார்ந்தவன், என்னை மட்டுமே சார்ந்தவன். ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன். உன்னை கரையேற்றும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது. உன் பக்தி கண்டு அகமகிழ்ந்தேன் நான். அன்பு பிள்ளையே, வா, உனக்கு அள்ளி அள்ளி தருகிறேன். எல்லாம் நீ நினைத்தபடி நடக்கும். நடத்துபவன் நான் தானே. என் குழந்தையின் ஆவலை ஆசீர்வதிப்பது நான் மட்டுமே. செல்லமே, கோபத்தை குறைத்துக்கொள். கோபம் கொண்டால் அது உன் காரியத்தை முடித்து விடுமா என்றால் இவ்வுலகில் கோபம் மட்டுமே ஒரு உணர்வாயிருக்கும். கோபத்தில் அமைதியையும் நிதானத்தை வளர்த்துக்கொள். மனம் ரணப்பட்டு தோன்றும்போது அடுத்தவர் உன் மனதின் வலிமையை சோதிக்கும் அளவிற்கு வார்த்தைகளை ஊசியில் குத்தியது போல் வார்த்தைகளை உங்களிடம் கொண்டு வரும்போது கோபம், அழுகை, வலி என அனைத்தும் வரத்தான் செய்யும். அப்போது உன் வாக்குவாதம், உன் நியாயம் என்பது உன் மன நிம்மதிக்காக இருக்க வேண்டும். அதை நீ நிரூபிக்க போராடு. ஆனால் நீ சரி என்ற வாதத்தை முன்வைத்து போராடாதே. அது உன் நிம்மதியை முழுவதுமாக துளைத்துவிடும். உன்னை புரிந்தவர் உன்னிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட மாட்டார்கள். புரியாதவர்களுக்கு உன்னை நிரூபித்து காட்ட வேண்டாம். அப்படி நீ நிரூபித்து காட்ட நேரிட்டால் வாதம் பெரியதாய் போய் கொண்டுதான் இருக்குமே தவிர மேலும் கோபம், வெறுப்பு, பகைமை என எதிர்மறையை தோற்றுவிக்க நேரிடும். ஆனால் உன் சாயப்பா உன் மனம் எப்படி என்பதையும் உன் சூழ்நிலைகளை அது எப்படி உன்னை திசை மாற்றி உன்னை சித்தரிக்கிறது என்பதையும் நான் அறிவேன். உன் மனமானது காயப்பட்டு ரணமாகி உள்ளது. உனக்கான பாதுகாப்பாய் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நான் இருப்பேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. குறைவில்லா செல்வமும் குபேரன் போன்ற வாழ்வும் நான் உனக்கு தருகிறேன். உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான எல்லா சூழ்நிலைகள் அடுத்தடுத்து நடைபெறப் போகிறது. மாறுதல்களும் நீ எதிர்பார்த்த மனம் நிறைந்த வாழ்க்கையும் சந்தோஷமும் உன்னை வந்து நிச்சயமாக சேரும். இது என் மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமான வாக்கும் என் குழந்தைக்காக நான் கொடுக்கின்றேன். ஓம் சாய்ராம்.